பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 121:7 இவ்வாறு கூறுகிறது: கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பா, அவர் உன் ஆத்துமாவை காப்பா என்பதாக. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பா, The Lord will keep you from all harm என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஒரு புதிய மாதத்திற்குள்ளாய் உங்களை கிருபையாய் அழைத்து கொண்டு வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். சங்கீத புத்தகத்தில் உள்ள 150 சங்கீதங்களில் 15 சங்கீதங்களுக்கு ஆரோகண சங்கீதங்கள் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 7 பண்டிகைகளை கர்த்தர் கொடுத்திருந்தாலும் அதில் 3 முக்கியமான பண்டிகைகளில் யூத ஆண்மக்கள் யாவரும் கட்டாயம் எருசலேம் தேவாலயத்தில் கூடி கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். வருஷத்தில் 3 தரம் பொழிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும், வாரங்களின் பண்டிகையிலும், கூடார பண்டிகையிலும் உன் ஆண்மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்ததிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள் என்று உபாகமம் 16:16 எழுதப்பட்டுள்ளது. அவர்களுடைய கடினமான பிரயாணங்களில் சத்துருக்களினால் தீங்கும் சேதமும் வராதபடிக்கு கர்த்தர் தங்களை காக்கும்படிக்கு இந்த பாடலை பாடிக்கொண்டு செல்லுவது அவர்களுடைய வழக்கம். கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகம் தீங்கு செய்கிறவனுடைய கரத்தில் காணப்படுகிறது. அவனும் அவனை சார்ந்தவர்களும் உடல் ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் ஆஸ்தி ஐஸ்வர்யங்களிலும் தேசத்தின் உள்கட்டமைப்புகளிலும் தீங்குகளை விளைவித்து நாசமோசங்களை உருவாக்குகிறவர்களாக காணப்படுகிறார்கள். வாழ்க்கை என்பது போக்கும் வரத்துமாய் காணப்படுகிறது. இந்நாட்களில் பிரயாணங்களில் அதிக ஆபத்துகள் நிறைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. இதை அறிந்த யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று 1 நாளாகமம் 4:10 கூறுகிறது. அவ்வண்ணமாக நாமும் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு காத்துருளும் என்று கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்யும் போது கர்த்தர் உங்கள் வேண்டுதலுக்கு பதில் தந்து உங்களை கண்மணி போல காத்தருளுவார். ஆண்டவர் எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி காப்பார். தீங்கு பிசாசினாலும் மனிதர்களினாலும் யுத்தங்களினாலும் எவ்விதத்தில் வந்தாலும் கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பார். அவர் உங்கள் ஆத்துமாவை பாவத்திற்கு விலக்கி காப்பார். உங்கள் போக்கையும் உங்கள் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்கு கொடுக்கிறவர் சர்வ வல்லமையுள்ளவர். எல்ஷடாய் என்பது அவருடைய நாமம். பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பல விதங்களில் தீங்கு செய்யும்படிக்கு முயற்சித்தான். ஆகிலும் அவனுடைய தீய நோக்கங்கள் எல்லாம் தோல்வியில் முடியும்படிக்கு செய்து அவர்களை கர்த்தர் காத்தார். அப்போஸ்தலனாகிய பவுல், கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் என்று 2 தீமோத்தேயு 4:18 விசுவாச அறிக்கையிட்டதைப் போல நீங்களும் அறிக்கை செய்யுங்கள். உங்கள் விசுவாசத்தின்படியே கர்த்தர் உங்களை காத்தருளுவார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, கிருபையாய் ஒரு புதிய மாதத்திற்குள்ளாய் எங்களை அழைத்து கொண்டு வந்தீரே, அதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறிடுகிறோம். இந்த புதிய மாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா விதங்களிலும் ஆசீர்வாதமாய் காணட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளை கண்மணி போல காத்தருளி எல்லா தீங்குக்கும் விலக்கி இவர்களை நடத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கையிடுகிற வேலைகளில் காரிய சித்தியை கட்டளையிடுவீராக. உம்முடைய சமூகத்தில் என்னென்ன காரியங்களுக்காய் உம்முடைய பிள்ளைகள் பொறுமையோடு காத்திருக்கிறார்களோ அந்தந்த காரியங்களில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து உம்முடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வசனம் சொல்லுகிறதே. உம்மிடத்திலிருந்து இறங்கி வருகிற நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் உம்முடைய பிள்ளைகளை அலங்கரித்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து
இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.